இத பார்த்தீங்கன்னா, முடவாட்டு கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல கொல்லிமலை, ஏற்காடு இந்த மாரி மலைப்பகுதிகள்ல இருக்கும். ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம் இந்த பக்கமும் இருக்கும். நான் வந்து கொடைக்கானல் போயிருந்தப்ப, இந்த கிழங்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, முடவாட்டு கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஆட்டுக்கால் கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க. இத வச்சு நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இதோட பயன்கள பார்த்துடலாம். இது வந்து அதிகமா மூட்டு வலி, முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இது வந்து கண்டிப்பா ஒரு நிவாரணம் அளிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க கூகுள்ல கூட இந்த முடவாட்டு கால் கிழங்குன்னு சர்ச் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி அரிய வகை கிழங்கு உங்க கண்ணுக்கு பட்டுருச்சுன்னா இதை மிஸ் பண்ணிடாம சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம உடல் ரீதியா அவ்வளோ பலன் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா இது வந்து மூட்டு வலி, காய்ச்சல், செரிமான பிரச்சனை, உள்ளுறுப்பு பிரச்சனை, புற்றுநோய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ நோய்க்கு நிவாரணம் கிடைக்குது. இதை நம்ம சூப் வச்சு நம்ம சாப்பிடலாம். இந்த வீடியோவில் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கை எப்படி சூப் வைக்க போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி சூப் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு சின்ன துண்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய அளவு கிழங்குலாம் எடுக்க வேணாம். சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முடி மாதிரி பொசு பொசுன்னு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அதை முதல்ல நீங்கள் வந்து கத்தியை வச்சு லைட்டாக அப்படி சுரண்டிங்கன்னா கூட வந்துடும். அதை லைட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தோல் மாதிரி இருக்கும் கொஞ்சம் தடிமனாக, அந்த ஒயிட் கலர் உள்ளே தெரியுது பாருங்கள். அதை நம்ம வந்து ஃபுல்லாகவே தெரிகிற மாதிரி தோலை வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் மேலே உள்ள தோல் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டி பீஸாக நம்ம வந்து போட்டுக்கணும். சின்ன சின்ன பீஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்து குட்டி குட்டி பீஸாக போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து குட்டி குட்டி பீஸாக போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 1க்கு 2-3 தடவை நிறையா தண்ணி ஊற்றி நிறையா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மண்ணெலாம் இருக்கும். நல்லா அமுக்கி கழுவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி, புதினா இதுதான் முக்கியமாக தேவை. நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இது 3மே நம்ம வந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை நீங்கள் நுணுக்கி வச்சாலும் சரி. இப்போ செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஒரு சட்டியில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம லைட்டாக வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு சில பேர் சூப்புக்கு வந்து வதக்க மாட்டாங்க, அப்படியே போடுவாங்க. வதக்காமலேயும் போடலாம். இப்போ நான் வந்து எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிட்டு எண்ணெயில் வந்து கொஞ்சோண்டு வெங்காயத்தை நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையுமே அதில் போட்டுக்கலாம். நல்லா போட்டு வதக்குன்னு வதக்காதீங்க. குழம்புக்கு மாதிரி நல்ல பொன்னிறமாக ஆகிற அளவுக்குலாம் வதக்கக்கூடாது. ஜஸ்ட்டு நம்ம எண்ணெயில் லைட்டாக போட்டு வதக்குனாலே போதும். நம்ம வந்து சூப்பு செய்கிறதுக்கு ஒரு சில பேர் எண்ணெயே ஊற்றாமல் தண்ணியிலேயே தக்காளி, வெங்காயத்தெல்லாம் போட்டுருவாங்க. நம்ம அப்படியும் போடலாம். பட் ஆனால் லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டோன்னா சூப்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ போட்டு நல்லாலாம் வதக்காதீங்க. லைட்டாக வதக்கினாலே போதுமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது நம்ம சட்டியிலே கூட கொதிக்க வைக்கலாம். நான் வந்து குக்கரில் போட்டிருக்கேன். அதை நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகா அதையுமே போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க அந்த கிழங்கையுமே போட்டு லைட்டாக வதக்கிக்கிறேன். அதே மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம கொஞ்சோண்டு மல்லித்தலையும் போட்டுக்கலாம். வதக்கிறப்பே கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். அதே மாதிரி இறக்குறப்பையும் போடணும். நம்ம இப்போ வதக்கிறப்பையுமே கொஞ்சோண்டு மல்லித்தலை இப்போ நான் போட்டுக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க அந்த மசாலா தூள்லாம் இருக்குது இல்லையா, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் அதையும் போட்டுட்டு உப்பையுமே தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அதையும் போட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு இஞ்சி பூண்டு கண்டிப்பாக போடணும். இஞ்சி பூண்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் அதையுமே லைட்டாக போட்டு வதக்கிக்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சூப்பு தான் செய்கிறோம். அதனால் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த பதத்தில் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கூட சேர்த்துக்கங்க. இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகாது, கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து குக்கரில் போட்டிருக்கேன். இதில் நம்ம சட்டியில் போட்டு கூட இந்த சூப் செய்யலாம். அப்படியும் உங்களுக்கு வேவலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோன்னு அந்த கிழங்கு வந்து மசிச்சு கூட விட்டுக்குங்க. இந்த பதத்தில் உங்களுக்கு குடிச்சு பாருங்கள். உப்பு, மிளகு, உரப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு காரமும் உப்பும் கூட சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணுறதுனால இந்த பதத்தில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கரை வந்து லாக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் குடிச்சு பார்த்துக்குங்க. பச்சை மிளகா அதிகமாக போடாமல் நம்ம மிளகுத்தூள் அதிகமாக போடுங்க. அதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு சளி, இருமலுக்குலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த டயத்தில் நான் வந்து மல்லிக்கீரையும் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் வந்து குக்கரை வந்து லாக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அரை மணி நேரம் கழிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நம்மளுடைய சூப் வந்து ரெடி ஆயிருச்சு.
இப்போது நீங்கள் அதில் இருக்கிற கிழங்க வந்து அமுக்கி பாருங்கள். நல்லா அமுங்குச்சுன்னா ஓகே. அப்படி அமுங்கலைன்னா இன்னுமே கொஞ்சம் வேக விடுங்க. வேக விட்டு நீங்கள் வந்து சூப்பை வந்து சாப்பிட்டு பாருங்கள். சூப் வந்து சேம் நம்ம ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் மெண்டு நம்ம வந்து துப்புற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சக்க சக்கையாக இருக்கும். இதில் உள்ள சத்துலாம் நம்மளுக்கு சூப்பில் வந்து இறங்கியிருக்கும். ஸோ இதை வந்து ரெகுலராக ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நோய்கள்ல இருந்து நம்ம வருமுன்னே நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்து கொண்டு வச்சுக்கலாம். தேங்க்யூ.